வணக்கம் நண்பர்களே. நாம் கடந்த வகுப்பில் மோனை குறித்து படித்தோம். மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவதை நாம் மோனை அப்படின்னு சொல்றோம். உயிர் எழுத்துக்கள் 12ஐயும் நம்ம 3 பகுப்பா பிரிச்சு அ, ஆ, ஐ, ஔ அது ஓர் இனம்னும், அதுக்கு அது மட்டும்தான் இணையா வர முடியும்னு, அப்படி வந்தா அதை நம்ம இனமோனை அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தோம். அதே மாதிரி இ, இ, ஏ, ஏ ஆகிய எழுத்துக்கள் தான் ஒன்றோடு ஒன்று மோனையாக அமைய முடியும்னு பார்த்தோம். அதே மாதிரி உ, உ, ஓ, ஓ ஆகிய எழுத்துக்கள் மட்டும்தான் ஒன்றோடு ஒன்று மோனையாக அமைய முடியும்னு பார்த்தோம். அதே மாதிரி இதே எழுத்துக்களோடு மெய் எழுத்துக்கள் ஒன்றி பிறக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களும் இதே அமைப்பு முறையில் இனங்களாக பிரியும் அப்படின்னு பார்த்தோம். மெய் எழுத்துக்களை மட்டும் இஞ்சு, இந்து ஆகிய 2 எழுத்துக்களும், இச், இத்து ஆகிய 2 எழுத்துக்களும், இம், இவ் ஆகிய 2 எழுத்துக்களும் உரிய மெய் இனங்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆக இந்த இனங்களும் உயிரினங்களும் ஒன்றும் போது இதுக்கு மட்டும் 8 விதமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். மோனை ஒரு அடியில இருக்கக்கூடிய சீர் எந்தெந்த சீர்ல அமையுதோ அதற்கு ஏத்த மாதிரி அதற்கு பலவிதமான பெயர்கள் இருக்கு அல்லது பலவிதமான வகைகள் இருக்கு. நமக்கு வெண்பாக்கு மிக முக்கியமான வகை அல்லது வெண்பாவிற்கு உரிய வகை பொழிப்பு மோனை. மோனையில பல வகைகள் இருந்தாலும் ஒரு அடியில 4 சீர் இருக்கு அப்படின்னா எந்தெந்த சீர்ல மோனை வருது, முதல் சீர் 2ஆம் சீர், முதல் சீர் 3ஆம் சீர், முதல் சீர் 4ஆம் சீர், முதல் 3 சீர், முதல் 2 கடை சீர் ஆக இப்படி மாறி மாறி வாய்ப்போடு மோனை அமைஞ்சு வந்தா அதுக்கு உரிய பெயர்கள் இருக்கு அல்லது உரிய வகையில் நாம சொல்றோம். நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்ப நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வெண்பாவிற்கு உரிய மோனை அமைப்பு, அதுக்கு பொழிப்பு மோனைன்னு பேரு. அது என்ன பொழிப்பு மோனை அப்படின்னா முதல் சீரும் 3ஆம் சீரும் மோனை பெற்று வரணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஈற்றடியில மட்டும்தான் 3 சீர் இருக்கும், மற்ற எல்லா அடிகள்லயும் 4 சீர் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அந்த அளவில் முதல் சீரும் 3ஆம் சீரும் மோனை பெற்று வந்தால் அதனை நாம் பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு மொத்தம் ஒரு 4 அடி இருக்கிற அளவடி இருக்கிற ஒரு வெண்பா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா முதல் அடியிலையும் 3ஆவது அடியில மட்டும் இந்த முறை இருந்தா போதும் அப்படின்னு விதி சொல்லுது. பழைய பாடல்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா சங்க பாடல்கள் பல பாடல்கள்ல அந்த முறைதான் இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அடிதோறும் பொழிப்பு மோனை இருந்தால் அது வெண்பாவில் மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. அதாவது 4 அடி இருக்குன்னா 4 அடியிலையுமே முதல் சீரும் 3ஆவது சீரும் ஒரே மாதிரியான மோனை அமைப்பு முறையோட இருந்துச்சுன்னா அதை நம்ம பொழிப்பு மோனைன்னு சொல்றோம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா பொழிப்பு மோனை அப்படிங்கிறது முதல் சீர்லயும் 3ஆவது சீர்லயும் மோனை ஒன்றி வந்தா அதை நம்ம பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்றோம். இந்த பொழிப்பு மோனை எல்லா அடிகள்லயுமே இருக்கணும். எல்லா அடியில இருக்கிற முதல் சீரும் 3ஆவது சீரும், முதல் சீரும் 3ஆவது சீரும் அந்தந்த சீர்களுக்கு இனமான மோனைகளை பெற்று வந்ததுன்னா அதை நம்ம பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்றோம். ஆக இப்ப எழுத பழகும் போதே நீங்க பழைய சங்க பாடல்களை பார்த்து நம்ம முதல் அடிக்கும் ஒரு அடி விட்டு ஒரு அடி இந்த விதி பொருத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறத விட மோனை பெற்று வந்தால் இன்னமும் ஓசைக்கு சிறப்பு அப்படிங்கிறத கருத்தில் எடுத்துட்டு கூடுமான வரை அனைத்து அடிகளிலும் பொழிப்பு மோனை அமையும் வண்ணத்தில் நீங்கள் எழுதுவது சிறப்பு. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். அந்த உதாரணத்துல எப்படி பொழிப்பு மோனை வந்திருக்குன்னு பார்க்கலாம். பொழிப்பு மோனைனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உதாரணம் இன்னும் ஏதுவாக அமையும். பகடை உருட்டிடும் பாஞ்சாலி கைக்குள் அகப்பட்ட தாயம் அவிழ புகழ்ச்சி மறவர்கள் ஐவரும் மானம் இழந்து துறந்தனர் மீசை துகில். இது ஒரு நேரிசை வெண்பா. நம்ம அடுத்த வகுப்புகள்ல வெண்பால நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பான்னு 2 இருக்கு. அதுல நேரிசை வெண்பானா என்ன, அது எப்படி அமையணும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு தெரிஞ்சது ஒரு 4 சீர்கள் இருக்கு, 4 அடி இருக்கு. தலை இலக்கணம் பொருத்தி பார்த்தா இது வெண்பாவுக்குரிய தலை இலக்கணங்களோடு அமைந்திருக்கு. ஆக இதை நம்ம ஒரு வெண்பா அப்படின்னு இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஈற்றடி முச்சீராய், ஏனைய அடிகள் நாச்சீராய் அமைந்திருக்கு. மாமுன் நிறை, விளமுன்னேர், காய் முன்னேர் ஆகிய வெண்டரை விதி பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ பொழிப்பு மோனை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அடியிலையும் முதல் சீரும் 3ஆவது சீரும் மோனை பெற்று வரணும். மற்ற சீர்கள் பத்தி கவலை இல்லை. அதில் மோனை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு அடியிலையும் நீங்க பொழிப்பு மோனை அப்படின்னா 1 3 ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் சீர் 3ஆவது சீர், முதல் சீர் 3ஆவது சீர் எல்லா அடிகள்லயும் அந்த மாதிரி இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா பகடை, இதுல முதல் சீர் பகடை,
அதுல இருக்கிற முதல் எழுத்து பா. பாஞ்சாலி, இந்த இதுல நமக்கு இருக்கக்கூடிய முதல் எழுத்து பா. ஆக பா பா. நம்ம ஏற்கனவே உயிர்கள்ல அதுக்கு இனமான மோனைகள் என்னன்னு பார்த்தோம். அ ஆ ஐ ஔ இ ஈ ஏ ஏ உ ஊ உ ஓ. ஆக இது ஓரினம், இது ஓரினம், இது ஓரினம். ஆக உயிரை 3 பகுப்பா பிரிச்சிருக்கோம். ஆக இதெல்லாம் ஓரினம், இதெல்லாம் ஓரினம், இதெல்லாம் ஓரினம். அந்த அடிப்படையில பா அப்படிங்கிறது இப்பு கூட்டல் ஆ, பா அப்படிங்கிறது இப்பு கூட்டல் ஆ. ஆக ஓரினம் கொண்ட உயிரினத்துல வந்திருக்கிறனால இதை நம்ம மோனை அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல் சீர்லையும் 3வது சீர்லையும் மோனை வந்திருக்கிறதுனால இதை நம்ம பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் அடியிலையும் 3வது அடியில மட்டும் இந்த விதி பொருந்தினா போதும். ஆனால் இன்னும் ஓசைநயம் சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லா அடியிலையும் இது பொருந்தி பார்த்தா சிறப்பு. திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 2 அடி தான் இருக்கும் அப்படின்னா இந்த முதல் அடியில இருக்கிறதுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். பெரும்பாலும் ஈற்றடியில அது பொருந்தாது. ஆனா கண்டிப்பா பொருந்தணுமா அப்படின்னா முறைப்படி அமையணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்னும் ஓசை நயம் சிறப்பா இருக்கிறதுக்கு அதை அடிதோறும் பொழிப்பு மோனைன்னு சொல்றோம். எல்லா அடியிலையும் அப்படி இருந்தா அது இன்னும் சிறப்பாக அமையும். சோ இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அகப்பட்ட அப்படிங்கிறது அடுத்த சீர், அடுத்த அடி, அடுத்த அடியில் இருக்கிற முதல் சீர் அகப்பட்ட, அதோட முதல் எழுத்து அ. இங்க 3வது சீர் அகில, அந்த எழுத்துக்கு அந்த எழுத்தே வந்திருக்கு. ஆக மீண்டும் இது மோனை பெற்று வந்திருக்கு. இங்க இருக்கிற மோனை அ ஆ. இப்போ அடுத்த அடி மறவர்கள் மா அப்படின்னு தொடங்கி இருக்கு. அடுத்த 3வது சீர் பாத்தீங்கன்னா மானம், மான் வந்திருக்கு. ஆக மா மா, மறுபடியும் பொழிப்பு மோனை பெற்று வந்திருக்கு. இதே மாதிரி ஈற்றடி பாத்தீங்கன்னா முதல் சீர் துறந்தனர், 3வது சீர் துகில், மறுபடியும் து து அதே வந்திருக்கு. இங்க இருக்கிறதும் மோனை பெற்று வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவை அந்தந்த அடியில் இருக்கிற முதல் சீரும் 3வது சீரும் மோனை பெற்று வந்தா போதும். இப்ப பாத்தீங்கன்னா இது பா பான்னு வந்திருக்கு, இது ஆ ஆன்னு வந்திருக்கு, இது மா மான்னு வந்திருக்கு, இது து து அப்படின்னு வந்திருக்கு. ஆக அது வேற வேறையா இருந்தாலும் நமக்கு அந்தந்த அடிக்கு முதல் சீரும் 3வது சீரும் மோனை பெற்று வந்தா அதை நாம் பொழிப்பு மோனைன்னு சொல்றோம். எல்லா அடியிலையும் இருந்துச்சுன்னா அதை அடிதோறும் பொழிப்பு மோனைன்னு சொல்றோம். இப்ப குறிப்பா இன்னும் மோனையில ஒரே ஒரு சிறப்பில்லாத தன்மை ஒண்ணு இருக்கு. அது இடம் பெறலாம், ஆனால் இயன்றவரை அதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் ஓசைக்கு ஏற்ப வெண்பா பொருளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஓசைக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த அளவில் ஓசைக்கும் பொருளுக்கும் அந்த பயன் ஏதுவாக அமையுமானால், அப்படி ஏதுவாக அமையும் பட்சத்தில் அதை நாம் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாத பொழுது அதை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. அது என்ன அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா தூ அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஊ அப்படிங்கிற அடிப்படையில கிடைச்ச உயிர்மெய் எழுத்து. அதே மாதிரி இங்கு இருக்கிறது உயிர் எழுத்து. நம்ம பொழிப்பு மோனை அப்படின்னு என்ன சொன்னோம், முதல் சீர்ல இருக்கிற முதல் எழுத்தும் 3வது சீர்ல இருக்கிற முதல் எழுத்தும் ஒன்றி வரணும் அப்படின்னு பார்த்தோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் உ ஊ ஓ ஓ மட்டும்தான் ஓரினம். இங்க பாத்தீங்கன்னா தூ அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஊ. ஆக இதே உயிர் இந்த உயிரோட இனத்துலதான் வந்திருக்கு. ஆக இப்படி உயிருக்கு அதே ஓசை கொண்ட உயிர்மை எழுத்தை மோனையாக வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா அப்படி மோனையாக அமைக்கலாம். ஆனால் கூடுமான வரைக்கும் அது இயல்பாக அமையும் பட்சத்தில் அல்லது பொருள் ஏதுவாக ஓசை ஏதுவாக அமையும் பட்சத்தில் துறந்தனர் தத்தம் உயிர் ஆக ஓசை முறை சிறப்பாக அமைகிறது. அப்படி அமையும் பொழுது நாம் அதனை கையாளலாம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் உயிர்மை எழுத்துக்கு அதற்குரிய உயிர்மை எழுத்துக்கு இனமான மோனைகளான ஆக இதுல ஏதாவது ஒண்ணு பெற்று வர்றது சிறப்பு. ஆனா உயிர்மை எழுத்துக்கு அதே ஓசை இருக்கிற உயிர் எழுத்து வரக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பா வரலாம். ஆனா கூடுமான வரைக்கும் உயிர்மை எழுத்துக்கு நம்ம உயிர்மை எழுத்தே மோனையா இருக்கிற மாதிரி அமைக்கிறது நல்லது. சில நேரங்களில் இந்த இடத்துல வந்த மாதிரி ஓசை நயம் குன்றாமல் பொருளுக்கு ஏதுவாக அமையுமானால்
நாம் அப்படி கையாளலாம். அதுலயும் குறிப்பாக ஈற்று சீருக்கு நமக்கு ஏற்கனவே சில விதிகள்லாம் இருக்கு. அந்த அடிப்படையில வரும்போது நம்ம மோனையை கொண்டு வழி அங்க திணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஈற்று சீர் ஒரு கவிதைக்கான கருவை அல்லது உயிரை தாங்கி வரக்கூடிய ஒன்று என ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்படி அங்க பொருள் படுறதுக்கு உயிர்மைக்கு உயிர் தான் அங்க மோனையா வருது, அப்படி வந்தாதான் ஓசை நல்லா இருக்கு அல்லது பொருள் சிறப்பா அமையுது அப்படின்னா கண்டிப்பா பயன்படுத்தலாம். ஆக இந்த அளவில் நான் பொழிப்பு மோனை அப்படிங்கிற இந்த வகுப்பை நிறைவு செய்யறேன். பொழிப்பு மோனை அப்படின்னா ஒரு வெண்பால் இருக்கிற ஒரு அடியிலையும் முதல் சீரும் மூணாவது சீரும் மோனை ஒன்றி வந்தா அதை நாம் பொழிப்பு மோனைன்னு சொல்றோம். எல்லா அடியில் இருக்கிற முதல் சீரும் மூணாவது சீரும் இப்படி மோனை பொழிப்பு மோனை பெற்று வந்தா அதனை நாம் அடிதோறும் பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்றோம். ஆக இந்த அளவில் இந்த பொழிப்பு மோனை அப்படிங்கிற வகுப்பை நான் நிறைவு செய்யறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படும். அந்த பயிற்சியில் பொழிப்பு மோனை எந்தெந்த அடிகளில் இருக்கு அப்படின்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் அடியிலையும் மூணாவது அடியிலையும் கண்டிப்பா இருக்கும். இரண்டாம் அடியிலையும் நான்காம் அடியிலையும் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு ஓசை நயம் சிறப்பாக அமைவதற்கு எல்லா அடிகளிலும் நீங்கள் பொழிப்பு மோனை அமையும் வகையில் நீங்கள் இயற்ற முனைந்தால் அது இன்னும் கூடுதல் சிறப்பாக அமையும். ஆக உங்களுக்கு உரிய பயிற்சி இப்பொழுது வருகிறது. அதனை முறைப்படி பொழிப்பு மோனை எந்தெந்த அடிகளில் வருகிறது, எந்தெந்த இனத்துக்குரியது அப்படின்னு கண்டறியவும். அடுத்த வகுப்புல எதுகை குறித்தும் அடுத்தது வெண்பாவின் வகைகளான நேரிசை வெண்பா குறித்தும் இன்னிசை வெண்பா குறித்தும் பார்க்க இருக்கிறோம். அந்த அளவில் இந்த வகுப்பு நிறைவுறும். இப்பொழுது உங்களுக்கான பயிற்சியை முறையாக நீங்கள் நம் கற்றவற்றை நினைவில் வைத்து பொழிப்பு மோனை மட்டும் அல்லாமல் இதற்கு முந்தைய வகுப்புகளில் நாம் படித்த அசை பற்றியும் அசை பிரித்து அது என்னென்ன சீர், மாச்சீரா, காய்ச்சீரா, வெள்ளச்சீரா அப்படின்னு பார்த்து வெண்டலை விதி, இயற்சீர் வெண்டலை வருதா, வெண்சீர் வெண்டலை வருதான்னு பார்த்து நம்ம இதுக்கு முந்தைய வகுப்புல படிச்ச மாதிரி ஒரு சீர் என்ன சீர்ல அமைஞ்சிருக்கு, அடுத்த சீர் என்ன அசையில தொடங்கணும்னு வெண்டலை விதியை பொருத்தி பார்த்து அதே அளவுல பொழிப்பு மோனையும் பொருத்தி பார்த்து இந்த பயிற்சியை நீங்க நிறைவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் இணைவோம். நன்றி, வணக்கம்.